வணக்கம் மக்களே. 20 சீட்டு 2 ராஜ்யசபா. திமுக அதிமுகவிடம் டிமாண்ட் வைத்த தேமுதிக. ஸ்டாலின் கொடுத்த பதிலடியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சட்டசபை தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளிடமும் தங்களின் டிமாண்டை என்னவென்பதை தேமுதிக கூறியிருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை ஜனவரியில் நடக்கும் தேமுதிக மாநாட்டில் கூறியுள்ள பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பதாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்கள் மட்டுமே இருக்கும் இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டுள்ளன. அதேபோல சிறிய கட்சிகளை தங்களின் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் இரு பெரிய கட்சிகளும் தீவிரமாக இருக்கின்றன. அந்த வகையில் தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்பதை எதிர்பார்ப்பாக உள்ளது. 2 மாதங்களுக்கு முன்னாடியே திமுக கூட்டணி பிரேமலதா விஜயகாந்த் பக்கம் செல்வார் என்றும் கூறப்பட்ட போது திடீரென அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளான KC வீரமணி அவர்கள் சந்தித்தார். அதன்பின் தேமுதிகவின் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் மதுரையில் தொடங்கிய போது அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான RP உதயகுமார் அவர்கள் பிரேமலதாவை நேரில் சந்தித்துவிட்டு வந்துள்ளார். தேமுதிகவை பொறுத்தவரை வாக்கு சதவிகிதம் குறைவு என்றாலும் அந்த கட்சி போட்டியிடும் தொகுதிகளில் பூத் கமிட்டியை சரியாக செய்து முடிக்கும் அனுபவம் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலின் போது விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜய் பிரபாகரனுக்கு கட்டமைப்பு ரீதியாக சிறப்பாக பணிகளை செய்து முடித்திருந்தது தேமுதிக. இதன் காரணமாக கடைசி வரை விஜய் பிரபாகரன் போட்டி கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நடிகர் விஜய் களத்திற்கு வந்திருப்பதால் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி முடிவாகும் என்று கருதப்படுகிறது. இதனால் எந்த சிறிய கட்சியின் ஆதரவையும் திமுக மற்றும் அதிமுக இழக்க தயாராக இல்லை. அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர்கள் நேரில் செல்கிறார்கள் என்றால் மறுபக்கம் KN நேரு அவர்கள் தன்னுடைய ரூட்டில் பேசி வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே அதிமுகவிடம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னோட டிமாண்டை கூறி இருக்கிறார். அதன்படி 20 தொகுதிகள் மற்றும் 2 ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் ஆடி போயிருக்கிறாருன்னே சொல்லலாம். ஏனென்றால் பாஜக மற்றும் பாமக ஆகிய 2 கட்சிகளுமே அதிக தொகுதிகள் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும். தற்போது தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்தால் சரியாக இருக்காது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதியிருக்கிறார். மறுபக்கம் திமுக தரப்பில் 8 அல்லது 9 தொகுதிகள் வரை ஒதுக்கலாம் என்று ஒரு ராஜ்யசபா சீட் உறுதியாக கொடுக்கலாம் என்றும் பதிலளிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன முடிவு செய்ய போகிறார் என்பதை ஜனவரியில் தான் தெரிய வரும் என்று கூறியுள்ளார். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.